பொதுவாக பேராசிரியர் என்னும் போது பல சாதனை விருதுகளுக்கு சொந்தக்காரர், அப்படிதானே? பல சாதனைகளை செய்து ஒருத்தர். அதை பற்றியும் நாங்கள் சார்கிட்ட கொஞ்சம் கேட்கலாம்னு நினைக்கிறோம். பொதுவாக சாதனைகள் என்று கூறும் பொழுது நான் எனக்கு கிடைத்த இந்த ஆய்வு துறைக்கான வாய்ப்பை நான் அதிகமாக பெருந்தோட்டத்துறையை பற்றி ஆழமாக படிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டேன். அதன் காரணமாக எனக்கு பெருந்தோட்டத்துறை பற்றி இலங்கை, இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளிலும் காணப்படுகின்ற பெருந்தோட்டத்துறை பற்றி எனக்கு கணிசமான பார்வை அல்லது போதுமான விளக்கம் என்னிடம் இருக்கின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு பல நாடுகளுக்கு நான் பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அங்கே சில கட்டுரைகளை வாசிக்கக்கூடியதாக இருந்தது. மிக அண்மையில் நான் ஓய்வு பெறும் முன்னர் ஜப்பான் நாட்டில் உள்ள கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் என்னை அங்கு பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பெருந்தோட்டத்துறை பற்றிய ஒரு தொடர்ச்சியான விரிவுரைகளை நடத்த அழைத்திருந்தனர். அதே போல நகோயாவில் இருக்கும் AHI ஏஷியன் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் என்னுடைய புத்தகத்தை ஜப்பான் மொழியில் மொழிபெயர்த்திருந்தார்கள். அவர்களும் அழைத்து அங்கு பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருந்தோட்ட சமூகம் பற்றிய ஒரு விரிவான விரிவுரைகளை நடத்துமாறு கேட்டுக்கொண்டனர். அதே போல டோக்கியோவுக்கு மிக அருகில் இருக்கின்ற உச்னோமியா பல்கலைக்கழகத்திலும் இந்த பெருந்தோட்டத்துறை, அதாவது பட்டப்பின் படிப்பு புரியும் சர்வதேச உறவுகளில் பட்டப்பின் படிப்பு மாணவர்களுக்கும் நான் பயிற்சி அளித்தேன். இது அண்மையில் ஏற்பட்டது. இதை தவிர என்னுடைய கட்டுரைகளுக்கு பரிசுகள் கிடைத்திருக்கின்றன. பல சர்வதேச ஜேர்னல்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றும் அவை வருடா வருடம் அந்த என்னுடைய பப்ளிகேஷனை வாசித்து ஆய்வுக்குட்படுத்துகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னுடைய சந்திரபோஸ் கூகுள் ஸ்காலர்னு போட்டிங்கன்னா அதில் எல்லாமே தெரியும். என்னுடைய பப்ளிகேஷனை எத்தனை பேர் ஒரு வருஷத்துக்கும் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பேராசிரியருடைய கடமை. பேராசிரியர் காலகட்டத்தை பொறுத்தவரையில் சார், தான் ஒரு விருது எடுத்துக்கொண்டாலே, சான்றிதழ் எடுத்துக்கொண்டாலே அது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லிக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இவ்வளவு ஆளுமைகளை தனக்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறீங்க. நிச்சயமாக அதுதான் ஒரு பேராசிரியர் இல்லையா சார்? அதே நேரத்தில் சார், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சார். இந்த அப்கண்ட்ரி எஜுகேஷன் லேப், இதை பற்றி, அதாவது இன்னைக்கு சமூகத்துல இது மாணவர்கள் கிடைத்திருக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சார். இதனுடைய நோக்கம், அதே நேரத்துல இதை மாணவர்கள் மத்தியில எப்படி கொண்டு போறீங்க, இதன் மூலியமாக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள், அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த பாடசாலையை விட்டு சாதாரணமாக 11 ஆண்டு கல்வியை கூட சரிவர பூர்த்தி செய்ய முடியாத மாணவர்கள் யாவருக்கும் ஒரு தொழிற்கல்வியை விஸ்தரிக்க வேண்டும் என்பதுதான் எமது இலக்கு. ஆனால் நாங்கள் மிக மிக சிறிய எண்ணிக்கை, ஒரு 100-135 மாணவர்களை வைத்துதான் இங்கே நாங்கள் பயிற்சியை நடத்துகின்றோம். மாணவர்களும் பெற்றோர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம், எந்த காரணத்திற்கொண்டும் தொழில் பயிற்சி இல்லாமல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம். முதலில் தொழிற்பயிற்சி, பின்னர் தொழில் என்ற ஒரு வாசகத்தை நீங்கள் யாவரும் மனதில் எடுத்துக்கொள்ளும். எந்த காரணத்திற்கொண்டும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றால் என்ன, குடும்ப நகரங்களுக்கு சென்றால் என்ன, அல்லது கிராமங்களில் வேலை செய்வது என்றால் என்ன, ஒரு தொழிலை நல்ல முறையில் படித்து அதற்குரிய அங்கீகாரம் உள்ள சான்றிதழ்களை பெற்று வேலைக்கு செல்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான, எவ்வாறு நாங்கள் ஒரு பயணம் செய்கின்றோமோ, எவ்வாறு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றோமோ, எவ்வாறு வீட்டை அலங்கரிக்கின்றோமோ, அதே வகையில் தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு தொழில் பயிற்சியை யாவரும் கற்றுக்கொள்ள, பழகி கொள்ள வேண்டும். வீட்டில் யாராவது ஒருவர் தொழிற்பயிற்சி இல்லாமல் தொழிலுக்கு போகக்கூடாது என்ற எண்ணத்தை முழு சமூகத்துக்கும் பரவ விட்டு அந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும். இதன் ஊடாகத்தான் சமூகம் முன்னேறும். உதாரணமாக நான் ஜப்பானை திரும்பவும் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவேன்.
ஜப்பானுடைய முன்னேற்றம் வெறுமனே கல்வி அல்ல. அவர்கள் மீஜி ரெஸ்டோரேஷன் என்று காலத்தை சொல்வார்கள். அவர்களுடைய காலத்தில் அந்த மன்னன் தன் ஜப்பானில் உள்ள இளைஞர்களை ஜெர்மனிக்கு அனுப்பி ஜெர்மனிய தொழில்நுட்பத்தை படிக்க வைத்து அவர்களை திரும்பவும் ஜப்பானுக்கு அழைத்து அவர்களை ஊடாக உருவாக்கப்பட்டதுதான் ஜப்பானுடைய. அவர்கள் வேண்டுமென்றால் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கலாம் அல்லது லண்டனுக்கு அனுப்பியிருக்கலாம், படிக்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு உலகத்திலே தெரியும் தலை சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட நாடு ஜெர்மனியருடைய தொழில்நுட்பத்தை படிக்கிறது. இன்னைக்கு ஜப்பான் எதுல முன்னேறி தொழில்நுட்பம். அங்க மட்டுமல்ல, இன்று அவர்களுக்கு கூட வியட்நாம் என்று வளர்ந்திருக்கிறது, தாய்வான் வளர்ந்திருக்கின்றது, சிங்கப்பூர் வளர்ந்திருக்கின்றது. இவை எல்லாற்றையும் பார்க்கும் பொழுது தொழில்நுட்ப கல்விதான் கல்வி. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு வருமானத்தை உடனடியாக ஈட்டு தருங்கள். பொதுவாக அண்மை சார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேரை ஜப்பானுக்கு அனுப்பியிருந்தார்கள். ஜப்பானுகளுக்கு போயிட்டு அந்த கிராமப்புறங்களை பார்த்து அங்கு எவ்வாறான அந்த நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்றாங்க, அபிவிருத்திகளை செய்யறாங்க, அதை இலங்கையில செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஜேர்னி ஒன்று கொண்டு போயிருந்தாங்க. நாங்களும் நாங்கள் நடத்துகின்ற கற்கை நெறி பொதுவாக ஐசி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன், அதே மாதிரி பியூட்டிஷியன் அண்ட் ஹேர்ட்ரெஸ்ஸர், ஹோட்டலில் படித்து கொடுக்குற கோர்சஸ், நர்சிங் கோர்சஸ், இதுகளெல்லாம் இன்னைக்குமே மனிதனால் செய்யக்கூடிய தொழில் தான். இன்னைக்கு நுண்ணறிவு ஏஐ, அந்த இந்த செயற்கை நுண்ணறிவு நாங்கள் செயற்கை நுண்ணறிவோடு நாங்கள் போட்டி போடணும்னா பல்கலைக்கழகத்துக்கு சென்று அல்லது உயர்ந்த கல்விக்கூடங்களுக்கு சென்று அதற்குரிய அறிவை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த அறிவை பெறாத மாணவர்களுக்கு, அந்த அறிவை பெறுகின்ற மாணவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர் பல்கலைக்கழகம் செல்வார்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழகம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. சுயமாகவே 1-2 பேர் வளரலாம். ஆனால் ஏனைய துறைகளுக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஏஐ நடத்தவே முடியாது, நர்சிங் ஏஐ நடத்தவே முடியாது. அவர்கள் எல்லாம் மேனுவல் தொழில்நுட்பவியலாளர்கள் தான் தொடர்ந்து இந்த உலகம், மனித உலகம் இருக்க வரைக்கும் இருக்கும். அத்தகைய தொழிற்கல்வியை தான் நாங்கள் நடத்துகின்றோம். அத்தகைய தொழிற்கல்விக்கு நீங்கள் வாருங்கள். அத்தகைய தொழில் எங்களிடம் மட்டுமில்லை, எங்கெங்கு கிடைக்கின்றதோ, சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கே எல்லாம் நீங்கள் சென்று இந்த கற்கை நெறியை படித்து வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது கூட இந்த டூரிஸ்ட் அரைவல், இப்போ போன மாதம் 1,65,000 போன மாதத்துல மட்டும் 1,65,000 பேர் அரைவல் வந்திருக்கு. இப்போ கடந்த வருடத்தோட ஒப்பிடுற நேரம் ஏறக்குறைய 12,000 பேர் அதிகமாக வந்திருக்கிறார்கள். இந்த டூரிஸ்ட் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்க போகுது. அந்த பொருளாதாரத்துல அந்த துறைக்கு ஏஐ ஒண்ணுமே செய்ய முடியாது. நிச்சயமாக இந்த ஹோட்டல்களுக்கு நிறைய மனித வளம் தேவைப்படுகிறது. நீங்கள் மலையக மாணவர்கள் அங்கு ஹோட்டல்களுக்கு செல்லும் பொழுது அங்கு கீழ்நிலையில் இருக்கின்ற தொழில்களுக்கு போக வேண்டாம். நீங்கள் படித்துவிட்டு ஒரு தொழிலுக்கு செல்ல வேண்டும். அதற்குரிய கற்கை நெறிகளை தான் நாங்கள் நடத்துகின்றோம். அந்த கற்கை நெறிகளில் நீங்கள் யாவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மனதார வரவேற்கின்றேன். எங்களுடைய நிறுவனத்தின் சார்பிலும் அன்புடன் வரவேற்று உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாழ்த்துகிறேன். நிச்சயமாக சார். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிளம்புலேருந்து வரும்போது பதுல வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் தான் கூட. இன்னைக்கு ஹட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹட்டன்ஸில் ஹோட்டல்ஸ் கூட இருக்கு. இன்னைக்கு ஜஃப்னா பார்க்குறேன்னா ஜஃப்னாவும் அதே மாதிரி, வெட்டிக்லோவும் அதே மாதிரி. இப்போ இப்படி கூடுதலாக இந்த ஹோட்டல்ஸ் ஃபீல்டு கூடிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் கேள்வியும் இருக்கிறது, தொழிலாளர்களுடைய கேள்வி அங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால இங்குள்ள மாணவர்கள் அதை படிச்சுட்டு போகிற நேரம் சார், அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் ஒன்று அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது. சில நேரம் மாணவர்கள் தாங்களே ஒரு ஹோட்டலை நடத்தக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு ஹோட்டல் நடத்துகிற கணிசமானவர்கள் சாதாரண தொழிலுக்கு ஹோட்டலில் இணைந்தவர்கள் தான் இப்பொழுது ஹோட்டல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் ஒரு படிப்பினையாக கொண்டு இளைஞர்கள் இந்த துறையில ஈடுபடுவது மிகவும் பயனுள்ளதாக. நிச்சயமா. இப்ப நான் கூட சொல்றேன் சார், இப்ப படிச்சு முடிச்சோன்னா உடனடியாக வேலைக்கு போயிருங்க. அதாவது இந்த அனுபவ கல்வி. இப்போ நோவலாக சொல்கிறப்ப இப்போ கிளம்புல போயிட்டு ஒரு ஹோட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்னா சார், அந்த ஒர்க் எவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் பழகிட்டு போங்க. அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்